வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். மக்காச்சோளத்தில் பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மக்காச்சோளத்தை மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ தோசை மாவு 2 கப்பு ஊற்றிக்கோங்க. அதில் 1 கப்பு மக்காச்சோள பவுட்ரு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே மாவில் உப்பு இருக்குங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். இப்போது பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, சீரகம் இது எல்லாம் போட்டு தாளித்து இதையும் கொட்டிக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கலந்துக்கோங்க. இப்போ நான் பணியாரக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எண்ணெயை ஊற்றி இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்திங்கன்னா மக்காச்சோள பணியாரம் ரெடி ஆகிடுங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் தோசையாக ஊற்றி சாப்பிட்லாங்க. இதுலேயே வெல்லம் கொஞ்சம் உடச்சி போட்டிங்கன்னா இனிப்பு பணியாரமாக ரெடி ஆகிடும். வெங்காயம், பச்சை மிளகாய் போடாமல் வெறும் வெல்லத்தை மட்டும் போட்டு நீங்கள் பணியாரக்குழியில் சுட்டு எடுத்திங்கன்னா இனிப்பு பணியாரமும் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. இந்த பணியாரத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.